So yes, welcome to not yet another trading video. And in this particular video, we'll be going through a new futures platform called the Futures Desk. And of course, உங்க எல்லாத்துக்குமே தெரியும் that futures platform are more reliable and trustable than the CFD platforms because futures is regulator all around the world. And இந்த particular வீடியோவில் வந்துட்டு இந்த complete the futures desk ஓட வெப்சைட் overview, வெப்சைட் வாக் த்ரூ அண்ட் எதுக்கு நீங்கள் futures desk கன்சிடர் பண்ணலாம் ஓவர் அதர் ட்ரெடிஷ்னல் futures platforms பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வீடியோ கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அண்ட் கிவ் அவே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டே அன்டில் த லாஸ்ட். ஸோ எஸ் வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு லைக் டேரெக்டாக அப்படி இருக்கும். நான் வந்துட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீன் போட்டு வச்சிருக்கேன். திஸ் இஸ் ஜஸ்ட் பேசிக்கலி ஹவ் வெப்சைட் ஒர்க்ஸ் லைக். அண்ட் உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு நான் கீழே போடுறேன். உங்களுக்குள்ள இமெயில் ஐடி இருக்குது. ஸோ இமெயில் ஐடியை வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு வில் பி ரெக்வெஸ்டிங் யர் ஒன் டைம் பாஸ்வேர்ட். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப சேஃப். இட்ஸ் நாட் லைக் யூ என்டர் யுவர் பாஸ்வேர்ட் வித் யுவர் இமெயில் அட்ரஸ். This is like every time when you enter, you will be asked your one-time password, and this is safer compared to any other problems. And இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெயில் ஐடியில் வந்துட்டு ஒரு கோட் வந்திருக்கும். திஸ் இஸ் அ யூனிக் ஒன் டைம் கோட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கைஸ். அண்ட் எல்லா டைமும் நீங்கள் லாகின் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேட்கும். நீங்கள் வெரிஃபை பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட ஃபியூச்சர்ஸ் டெஸ்கோட கம்ப்ளீட் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு போயிடும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஹவ் ஃபியூச்சர்ஸ் டெஸ்க் லுக்ஸ் லைக். நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உள்ளே வந்தோடனே வித்தவுட் எனி பிளான்ஸ் யூ வில் பி ஹேவிங் திஸ் ஆர் யூ வில் பி லேண்டட் இன் டு திஸ் வெப் பேஜ். அண்ட் இங்கே வந்துட்டு உங்களோட எவாலுவேஷன் ஆர் அசஸ்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா ட்ரெடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 50K அக்கௌண்ட், 100K அக்கௌண்ட், 150 கேஸ், 250K, 300 கேஸ்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் அந்த பெரிய அக்கௌண்ட்டை வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது கிடையாது. லெட்ஸ் சே சப்போஸ் வந்துட்டு நீங்கள் MFFUவோட வந்து 50K வந்துட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ட்ராடவுனை தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ ட்ராடவுன் இஸ் பேசிக்கலி $2000. ஸோ டெக்னிக்கலி யூ வில் பி ட்ரேடிங் தட் $2000 அக்கௌண்ட்ன்றது தான் வந்துட்டு உங்களுக்கு கதை. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காண்டி அவங்க வந்துட்டு செட் ஆஃப் அசஸ்மெண்ட் வந்துட்டு குடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா செட் ஆஃப் அசஸ்மெண்ட்டையும் வந்துட்டு கம்ப்ளீட்டா நீங்களே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட அசஸ்மெண்ட்ட வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் இப்போ வந்துட்டு என்னோட அசஸ்மெண்ட்ட வந்துட்டு நான் பண்ண போறேன். அண்ட் எனக்கு நான் பேசிக்கலி ஸ்டார்ட்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஓவர் ரிதமிக் பிளாட்ஃபார்ம். எக்ஸ்ல வந்துட்டு நெறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் வாங்குனதுக்கப்புறம் எக்ஸ்ல போயிட்டு நீங்க என்னென்ன வந்துட்டு பண்ணலான்றத பத்தி காமிக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன் இருக்கு. ஸ்டாட்டிக் ட்ராடவுன் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன் பிகாஸ் நான் அதர் ப்ளாட்ஃபார்ம்ஸும் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எண்ட் ஆஃப் த டே வுட் பி லைக் பெட்டர் அண்ட் எனக்கு வந்துட்டு சிங்க்ல இருக்கும் மத்த ப்ளாட்ஃபார்ம்ஸும் வந்துட்டு ட்ரேட் பண்றாங்க. ஸோ நான் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு செலக்ட் பண்றேன். அண்ட் என்னோட மேக்ஸிமம் டெய்லி லாஸ் வந்துட்டு ஐ வில் பிரிஃபர் $2000 அஃப்கோர்ஸ். ஏன்னா லைக் மதர் ப்ளாட்ஃபார்ம்ஸோட மாடல் அண்ட் உங்களோட ட்ராடவுன் நீங்களும் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட ட்ராடவுன் வந்துட்டு $1000ம் வச்சுக்கலாம். ஆர் கம்ப்ளீட் மேக்ஸ் பண்ணி $3000ம் வச்சுக்கலாம். ஸோ நான் இங்க இப்படி டிராக் பண்ணி மாத்துறப்ப உங்களுக்கு இங்க உங்களோட அசஸ்மென்ட்டோட கோல்ஸ் வந்துட்டு மாறுறது தெரியும். அண்ட் கீழ போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஃபீஸும் வந்துட்டு மாறுற மாரி தெரியும். ஸோ எஸ் என்னோட பிளான வந்துட்டு நான் இங்க கஸ்டமைஸ் பண்றேன். என்னோட பிளாட்ஃபார்ம் TDFX பிகாஸ் ஐ பிரிஃபர்ட் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓவர் எனி அதர் பிளாட்ஃபார்ம் ஈவன் லைக் ட்ரேடர்வேட்ட தாண்டி ஐ வில் பி பிரிஃபரிங் எக்ஸ் பிளாட்ஃபார்ம். ரொம்ப நல்லாருக்கும் ஆக்சுவலா. ஸோ சப்போஸ் நீங்க கன்சிஸ்டன்ட் ட்ரேடர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நீங்களும் அப்பப்போ அந்த டில்ட் மோடுக்குள்ள போவீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். அண்ட் ட்ராடவுன் ஆஃப் கோர்ஸ் எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன் எனக்கு வந்துட்டு 2000 வந்துட்டு மேக்ஸ் லாஸ் ஆர் 2000 வந்துட்டு என்னோட மேக்ஸ் ட்ராடவுன் வந்துட்டு வேணும். கான்ட்ராக்ட் ஒரு MNQ தாராளம். நீங்க இங்க வந்துட்டு கான்ட்ராக்ட் வந்துட்டு அதிகப்படுத்துறப்ப, உங்களுக்கு தெரியும் லைக் இங்கனக்குள்ள வந்துட்டு கீழ உங்களோட எவாலுவேஷன் ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாகுறது தெரியும். எனக்கு ஒரு MNQ போதும். அண்ட் 12 நாள் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படல. நான் எனக்கு ஒரு 7 நாள் வேணும். எலிஜிபிள் ஃபார் ஃபண்டிங் ஆஃப் கோர்ஸ் எஸ். அண்ட் நீங்க இத வந்துட்டு பிராக்டிஸ் மாரி வச்சுக்கலாம். ஸோ நோ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் $19. ஸோ சப்போஸ் இப்ப தான் நீங்க வந்துட்டு ஒரு உங்களோட ப்ராஃபிட் ஜர்னி வந்துட்டு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்காண்டி வெறும் $19 பே பண்ணி உங்களோட டாப் ஸ்டெப் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்துரும். உங்களோட அனலிட்டிக்ஸ் வந்துரும். உங்களோட கம்ப்ளீட் ரிப்போர்ட்ஸ் ஜர்னல் வந்துரும். எல்லாமே வந்துட்டு வந்துரும். அண்ட் எனக்கு ஃபண்டிங்குள்ள போணும். அதனால நான் எலிஜிபிள் டூ ஃபண்டிங் வந்துட்டு நான் பே பண்றேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் ஆஃபர். நீங்க இங்க ஸ்ப்ளிட் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்ப்ளிட் பேமெண்ட் வந்துட்டு தொட்டீங்கன்னா $89 நீங்க பாஸ் பண்றதுக்கு நீங்க வெறும் 179 வந்துட்டு போட்டு இப்ப அக்கவுண்ட் வாங்கிக்கலாம். நீங்க சப்போஸ் ஒன்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்க வந்துட்டு $89 வந்துட்டு பே பண்ணிக்கலாம். பட் ஆனா உங்களுக்கு இங்கனக்குள்ள ரேட் தெரியும். ஸோ லைக் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க பெட்டர் ஒன் டைம் வந்துட்டு பே பண்றது வந்துட்டு நல்லது. அண்ட் இப்போ நான் கார்ட்குள்ள வந்துட்டு போயிடுறேன். ஸோ கார்ட்குள்ள போன உடனே உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். நான் ஏற்கனவே வந்துட்டு என்னோட கிரெடிட் வந்துட்டு உள்ள ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ டைரக்ட்டா எனக்கு -2 19 இப்போ பே பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்துட்டு 0ன்னு காமிக்குது. நீங்க உங்களோட கார்ட வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்க செக் அவுட் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க ப்ரொசீட் குடுக்குறேன். என்னோட அக்கவுண்ட் வந்துட்டு வந்துரும். நான் குயிக்கா வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்ததுக்கப்புறம் அக்கவுண்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத வந்துட்டு கம்ப்ளீட்டா காமிக்கிறேன் நானு.
ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட நீங்க அசஸ்மென்ட்ட பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம், உங்களோட கம்ப்ளீட் வெப்சைட் ஓட லேண்ட் பேஜ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அண்ட் இங்க மத்த ஃபியூச்சர்ஸ் ப்ளாட்ஃபார்ம்ஸ விட நீங்க ஃபியூச்சர்ஸ் டெஸ்க்க கன்சிடர் பண்றதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க உங்களுக்கு ட்ரேடிங்க்கு தேவையான எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு கிடைக்கும். லெட்ஸ் சே வந்துட்டு நான் என்னோட ட்ரேடிங்க்கு வந்துட்டு நான் ட்ரேடர்வேட் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். இல்லன்னா வந்துட்டு என்னோட எக்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். நீங்க மத்த பிளாட்ஃபார்ம்ஸ கம்பேர் பண்றீங்கன்னா, எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு தனியா ஒரு தனி வெப்சைட்ல வந்துட்டு ஓப்பன் ஆகும். நீங்க உங்களோட ஜர்னல் பண்றதுக்கு ஒரு ஜர்னலிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இன்னும் ஒரு வெப்சைட் யூஸ் பண்றீங்க. நான் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா, நீங்க டிஎஃப்டில அக்கவுண்ட் வாங்குறது மூலியமா, உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரே பிளாட்ஃபார்ம்க்குள்ள இன்டகிரேட் ஆயிரும். ஸோ, இங்க உங்களுக்கு ஒரு நோஷன் லைக் ட்ரேட் ஜர்னல் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு அவங்க ஃப்ரீயா தராங்க. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட் நோஷன் லைக் ட்ரேட் ஜர்னல் வந்துட்டு இங்க தராங்க. நீங்க ட்ரேட் எடுத்துக்கிட்டு டைரக்ட்டா எடுத்த ட்ரேட் வந்துட்டு உங்களோட ஜர்னல்ல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நீங்க ட்ரேட் எடுத்துட்டே, நீங்க பிரைஸ வந்துட்டு கவனிக்காத ஆளா இருக்கீங்க. நீங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமேலு, நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டிபிய ஃபிக்ஸ் பண்ணிட்டு அலர்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க உங்களோட ட்ரேட்ஸ் வந்துட்டு மேனேஜ் பண்ற ஆளா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமேல் டைரக்ட்டா உங்களோட ஜர்னில இங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஸோ டைரக்ட்டா நீங்க ஒன்ஸ் அக்கவுண்ட் பாஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு ட்ரேட் டெஸ்க் ஓப்பன் பண்ணி உங்களோட பேர வந்து டைப் பண்ணிட்டு சேவ் சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களோட அக்ரீமெண்ட் வந்துட்டு பேசிக் அக்ரீமெண்ட் வந்துட்டு சைன் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு அக்ரீமெண்ட் வந்துட்டு படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட கம்ப்ளீட் அக்ரீமெண்ட்டே வந்துட்டு படிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் எவ்ரிதிங் ஆன் ஃபியூச்சர்ஸ் டெஸ்க் வொர்க். ஸோ இதுதான் வந்து உங்களோட கம்ப்ளீட் எக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அண்ட் நீங்க உங்களோட வெப்சைட்ல போயிட்டு எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா, டாக்கில் ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா, உங்களோட ஜர்னல் பேஜ் வந்துரும். நீங்க எக்ஸ் பிளாட்ஃபார்ம வந்துட்டு ஆன் பண்ணி விட்டீங்கன்னா, உங்களோட எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு வந்துரும். ஸோ நீங்க இங்க இருந்தே டைரக்ட்டா வந்துட்டு ட்ரேட் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மையும் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிற நான் என்னோட எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நான் எப்பயும் வந்துட்டு என்னோட ஒரு ஒரு செட் ஆஃப் சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணுவேன். ஸோ அந்த சேஞ்சஸ வந்து நான் இந்த இடத்துல அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் இத ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். எனக்கு டாம் தேவை கிடையாது. என்னோட ஆர்டர்ஸ் வேணும். பட் என்னோட ஆர்டர்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப கடைசிக்கு வந்துட்டு தள்ளிருவேன். சார்ட்ல வந்துட்டு நான் அஃப்கோர்ஸ் சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் ஹவ் பேசிக்கலி ஐ லுக் லைக். அண்ட் கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பொசிஷன்ஸ் இங்க ஓடிட்டுருக்கும். உங்களோட ட்ரேட்ஸ் காட்டும். எல்லாமே வந்துட்டு இங்க இருக்க எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு காமிக்கும். நீங்க அத எப்படி வேணாலும் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இது தேவை கிடையாது. இந்த இடத்துல வந்துட்டு நீங்க எத்தன கான்ட்ராக்ட் வேணுமோ வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நான் எடுத்த அசஸ்மென்ட் படி நான் 10 கான்ட்ராக்ட் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். உங்களோட அக்கவுண்ட் வந்துட்டு இங்க இருக்கும். இந்த அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டு சர்ப்ரைசிங்லி நீங்க வந்துட்டு பேர வந்துட்டு மாத்தி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். தங்கம்னு போட்டு வைக்கிறேன். ஸோ நீங்க பேர் மாத்தணும்னாலும் இந்த இடத்துல வந்துட்டு அ மாத்தி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ டைம் சீரிஸ் இது எனக்கு பெருசா தேவையில்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஹேவ் மை எக்ஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் இந்த இடத்துல நெறைய ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்க ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் படி வந்துட்டு போய் பார்க்கலாம். ஸோ இங்க மார்க்கெட் நியூஸ் அண்ட் எக்கனாமிக் கேலண்டர் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட் மார்க்கெட் நியூஸ் அண்ட் எக்கனாமிக் கேலண்டர் வந்துட்டு இங்க ஷோ ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க இங்க போயிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க என்னென்ன ஃபில்ட்ரேஷன்ஸ் வேணுமோ நீங்க வந்து இங்க போயிட்டு வந்து உங்களுக்கு இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு யுஎஸ் மட்டும் போதும். யுஎஸ் மட்டும் போட்டேன்னா, எனக்கு யுஎஸோட நியூஸ் மட்டும் எல்லாமே என்னங்க இருக்குன்னு சொல்லிட்டு வந்துரும். நான் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் நியூஸையும் வந்து இங்க பார்த்துக்கலாம். ஸோ இங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் போனீங்கன்னா, நீங்க எக்ஸ்பர்ட் பிளாட்ஃபார்ம்க்குள்ளேயே வந்துட்டு ஒரு இன்பில்ட் ஜர்னல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேட்டர் இருக்கும். பட் இங்கேயும் வந்து உங்களுக்கு தனியா வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் அனாலிட்டிக்ஸ் வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ட்ரேட்ஸ் பெருசா எதுவும் கிடையாது. ஸோ அதனால இங்க இடத்துல எதுவுமே வந்துட்டு காமிக்கல. ஸோ இங்க அகைன் அடுத்து நீங்க போனீங்கன்னா, செட்டிங்ஸ் வந்துட்டு போனீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணலாம். ஒண்ணு காப்பி ட்ரேடிங். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் டெஸ்க் பொறுத்தவரைக்கும் நீங்க 2 அக்கவுண்ட் வந்துட்டு 2 லைவ் அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். அந்த 2 லைவ் அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க லீடுன்னு போட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ தங்கம் என்ட்ட இன்னொரு அக்கவுண்ட் கிடையாது. இப்போதைக்கு நான் இந்த ஒரு அக்கவுண்ட் வந்துட்டு ட்ரேட் பண்ண போறேன். ஸோ இந்த அக்கவுண்டோட அப்டேட்டையும் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. என்னோட Discord அண்ட் YouTubeல வந்து நீங்க ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா, ஸோ இங்க நான் இன்னொரு அக்கவுண்ட் வந்துட்டு இது பண்ணேன்னா, இத நான் லீடர் அக்கவுண்டா போட்டு மத்தத ஃபாலோவர் அக்கவுண்டா போட்டு நான் 2 அக்கவுண்ட்டையும் ஒரே டைம்ல வந்து ட்ரேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இங்க ரிஸ்க் செட்டிங்ஸ்ல நான் பல இத விளையாடலாம். நான் பேசிக்கலி ஒரு 1:2 ஆர் ரேட் நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் ஆனா என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கிறப்போ, ஓவரால் என்னோட அ அ ஒரு ரேஷியோ வந்துட்டு 1:2 தான் வந்துட்டு வருது. அண்ட் நான் இந்த எவாலுவேஷன வந்துட்டு எப்படி எடுக்க போறேன்னா, ஸோ ஐல் பி ஹேவிங் 2000 ட்ராடவுன் அண்ட் 7 நாளு. என்னோட ப்ராஃபிட் டார்கெட் வந்துட்டு 3500 எடுக்கணும். ஸோ 3500 டிவைடட் பை 7 வுட் பி 500. இங்க நீங்க உங்களோட டெய்லி கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ பேசிக்கலி நீங்க எத்தன நாள் வந்துட்டு உங்களோட எவாலுவேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு மினிமம் டே செட் பண்றீங்களோ,
அந்த நம்பர நீங்க உங்களோட மொத்த ப்ராஃபிட் டார்கெட்டோட டிவைட் பண்ணீங்கன்னா, அதுதான் உங்களோட டெய்லி கோல் பெர் டே. அந்த டெய்லி கோலுக்கு மேல நீங்க போயிட்டீங்கன்னா, மத்த பிளாட்ஃபார்ம்ஸ் மாரி உங்களுக்கு 2 டூ 3x அதிகமா பண்ண சொல்ற மாதிரி, இங்க அப்படி கிடையாது. நீங்க அந்த 500க்கு மேல எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு பண்றீங்களோ, அது உங்களோட மொத்த டோட்டல் ப்ராஃபிட் கணக்குல வந்துட்டு ஆட் ஆயிரும். இங்க என்னோட பிளானுக்கு என்னோட டெய்லி ப்ராஃபிட் கோல் வந்துட்டு 500. ஸோ இங்க நான் என்னோட ரிஸ்க் வந்துட்டு அ சாரி என்னோட ப்ராஃபிட் டார்கெட் எனக்கு 500க்கு மேல போக்கூடாது. ஸோ டூ 490 அண்ட் என்னோட ரிஸ்க் வந்துட்டு 250 வந்துட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ட்ரேட் என்டர் ஆகுறப்போ எத்தன கான்ட்ராக்ட் வந்துட்டு போடுறீங்களோ, அந்த கான்ட்ராக்ட்க்கு ஏத்த மாதிரி டைரக்ட்டா வந்துட்டு 250 ரிஸ்க் செட் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் செட் ஆயிரும். 490 ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு செட் ஆயிரும். நீங்க அத மாத்தணும்னா வந்துட்டு மாத்தி வச்சுக்கலாம். பட் ஐ டோன்ட் யூஸ் இட் பிகாஸ் நான் வந்துட்டு என்னோட இத வந்துட்டு மேனுவலா கால்குலேட் பண்ணுவேன். பிகாஸ் நான் ஐசிடி ட்ரேட் பண்றேன் அண்ட் அஃப்கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மெயின் இது. அண்ட் இங்க உங்களோட பெர்சனல் டெய்லி லாஸ் லிமிட்ட வந்து செட் பண்ணிக்கலாம். நான் என்னோட ட்ராடவுனுக்கு 800 வந்து என்னோட டெய்லி ட்ராடவுன். ஸோ அது 800க்கு மேல போயிருச்சுன்னா, எனக்கு அக்கவுண்ட் வந்து சாஃப்ட் பிரீச் ஆயிரும். தட்ஸ் அ வெரி குட் ஃபியூச்சர் பிகாஸ் நீங்க வந்துட்டு டில்ட் மோட்ல போகுறீங்க. ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிட்டு, செகண்ட் ட்ரேட் வந்துட்டு ஒரு பெரிய டில்ட் மோட்ல வந்துட்டு போய் மறுபடியும் ட்ரேட்ஸ் எடுக்க பார்க்குறீங்க. லாஸ் அதிகமாகுறது வந்துட்டு பேசிக்கா அவங்க தடுக்குறாங்க. அண்ட் தே ஆர் ரிலையிங் ஆன் யுவர் குரோத் அஸ் வெல். ஸோ எனக்கு என்னோட 250 என்னோட டெய்லி ரிஸ்க் அண்ட் எனக்கு ஒரு சின்ன பஃபர் குடுத்து, நான் 300 என்னோட டெய்லி ரிஸ்க் வந்துட்டு வைக்கிறேன். ஸோ டெய்லி ரிஸ்க் வந்துட்டு வந்த உடனே, இந்த இடத்துல லிக்விடேட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க லிக்விடேட் அண்ட் பிளாக்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். டோன்ட் டூனா ஒண்ணும் பெருசா ஆகாது. லிக்விடேட்னா உங்களுக்கு 300க்கு மேல உங்களோட பிஎன்எல் போறப்போ, அந்த பொசிஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் ஆயிரும். லிக்விடேட் அண்ட் பிளாக்னா நீங்க அந்த பர்ட்டிகுலர் ட்ரேடிங் டேக்கு வந்துட்டு உங்களால மத்தபடி எதுவும் பண்ண முடியாது. என்னோட பெர்சனல் ப்ராஃபிட் டார்கெட் வந்துட்டு 500. எனக்கு 500க்கு மேல வந்துட்டு பிரைஸ் போக்கூடாது. போச்சுன்னா, அகைன் லிக்விடேட் அண்ட் பிளாக் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பெர் டே 1 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பெர் வீக் அஃப்கோர்ஸ் 5 நாளு. ஸோ இத நான் சேவ் பண்ணிட்டேன்னா, எனக்கு இது பேசிக்கா வந்துட்டு சேவ் ஆயிரும். அண்ட் இங்க பெர்சனல் லாக் அவுட் வந்துட்டு இருக்கு. நீங்க சப்போஸ் எனக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்ண மூட் இல்ல. இன்னைக்கு டே வந்துட்டு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி இல்லன்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்துட்டு மேனுவலா வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இங்க அதர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு ஆ நியூயார்க் ட்ரேடரா இருக்கீங்க ஆர் லண்டன் ட்ரேடரா இருக்கீங்கன்னா, நீங்க அந்த இத மட்டும் வச்சுட்டு நீங்க மத்தது எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கலாம். ஃபார் சம் ரீசன் இன்னைக்கு இது என்ன 2மே வந்துட்டு ஒர்க் ஆகல. பட் இது ஒர்க் ஆகும். ஸோ நான் நியூயார்க் மட்டும் ட்ரேட் பண்றேன்னா, நியூயார்க்ல மட்டும் என்னோட அக்கவுண்ட் வந்துட்டு ஆக்டிவா இருக்கும். 7 ஏஎம் டூ 4 பிஎம் வந்துட்டு நியூயார்க்ல மட்டும் வந்துட்டு என்னோட அக்கவுண்ட் ஆ லைக் ஓப்பனா இருக்கும். மத்த டைம் எல்லாமே வந்துட்டு ஆஃபா இருக்கும். ஸோ நீங்க இந்த சார்ட் செட்டிங்ஸே வந்துட்டு விளையாண்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் நியூஸ் வந்துட்டு இருந்தா பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எக்கனாமிக் ஈவென்ட்ஸ் வந்துட்டு சார்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அத ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். கன்ஃபர்மேஷன் ஆர்டர்ஸ் வேணும் எனக்கு. ஸோ ஹைட் பிளாட்ஸ் இது ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மேபி வச்சுரணும்னா வச்சுக்கலாம். இங்க நீங்க உங்களோட அ அந்த ட்ரேட் எடுத்து வர ஆர்டர்ஸ வந்துட்டு ரைட், லெஃப்ட் வந்துட்டு மாத்தி வச்சுக்கலாம். அண்ட் டாலர்ஸ வந்துட்டு டிக்ஸ்ல வச்சுக்கலாம். பிகாஸ் நான் டிக்ஸ்ல தான் எப்பயுமே வச்சிருப்பேன். சார்ட் எக்ஸிகியூஷன்ஸ் தேவையில்ல. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாரி இருக்கேன்னா, நான் சார்ட் எக்ஸிகியூஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிருவேன் நானு. அண்ட் டிக்ஸ்ல வச்சுக்கிறது பேசிக்கலி உங்களோட சைக்காலஜிக்கு பெட்டர். பெரிய ட்ராடவுன்ஸுக்கு மேல கீழ வந்துட்டு அக்கவுண்ட் போறப்போ உங்களுக்கு மைண்ட் செட் சரி இருக்காது. ட்ரேட்ஸ ஹோல்ட் பண்றதுல வந்துட்டு பிரச்சனை வரும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி all my settings. So this is basically every setting of the X platform inside. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ் பிளாட்ஃபார்மோட கம்ப்ளீட் ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு பார்த்துட்டோம். அண்ட் இப்போ வந்துட்டு அவங்களோட டெய்லி பிளானர் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த பிளானர்ல வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள் நோஷன் லைக் ஜர்னல் சாஃப்ட்வேர் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு நீங்க சப்போஸ் வந்துட்டு என்னோட செட்டப் வந்துட்டு ஒரு கிளாசிக் செட்டப். ஸோ இந்த செட்டப் வந்துட்டு நான் கிளாசிக்ன்னு சொல்லிட்டு நான் நேம் குடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு எந்த புடிச்ச ஒரு ஐகான் ஆர் எமோஜிஸ் வேணும்னா நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஜஸ்ட் கிவ் திஸ் கிரியேட் செட்டப் அண்ட் என்னோட பேசிக் செட்டப்ல வந்துட்டு என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரி கிரைட்டீரியால வந்து உங்களுக்கு என்னென்ன மீட் ஆகணும்ன்றத வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி டே. எனக்கு 2 பேர்ட்ஸ் 1 ஸ்டோன் இருக்கணும். லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் இன்டூ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் வந்துட்டு பிரைஸ் ரீப்ரைஸ் ஆகியிருக்கணும். அண்ட் அதர் திங் இஸ் எனக்கு எஸ்எம்டி இருக்கணும். கடைசியா இன்னொன்னு வந்து எனக்கு கேண்டிலோட க்ளோஷர் வந்துட்டு இருக்கணும். லைக் பிடிஆரை இன்வாலிடேட் பண்ணி க்ளோஷர் இருக்கணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, என்னோட மேனேஜ்மெண்ட் ட்ரேட் மேனேஜ்மெண்ட். என்னோட மேனேஜ்மெண்ட் வந்து நான் என்னோட எமோஷன்ஸ வச்சு என்னோட ஆர்டர்ஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொன்னு இது என்னோட பார்ஷியல்ஸ் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் லிக்விடிட்டி ஆர் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ல இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிஇ அண்ட் ஃபுல் டிபி ஒரே ஒரு பார்ஷியல்ஸ் அண்ட் இன்னொரு ஆர்டர். ஸோ திஸ் இஸ் ஹவ் என்னோட மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி உங்களோட இது வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அப்டேட் பண்ணியாச்சு. இது என்னோட கிளாசிக். இன்னொன்னு
ரேண்டம் அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேம்பிள் பண்ணுவாங்க. அவங்களோட செட்டப் இல்லாம எடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ரேண்டம்ன்னு சொல்லிட்டு வச்சிரலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு மேபி இது ரெட் குடுத்துட்டு, இது குடுத்துரலாம். ஸோ இந்த ரேண்டம் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருமே செட்டப்ஸ் இல்லாம எடுப்பாங்க. நானும் சம்டைம்ஸ் வந்துட்டு என்னோட செட்டப்பே அங்க ஃபார்ம் ஆயிருக்காது. பியூர் ஃபோமோ பேஸ் பண்ணி நான் உள்ள என்டர் ஆயிருவேன். அண்ட் இப்போ வந்து உங்களோட மாடல்ல நீங்க என்டர் ஆகுறதுக்கும், உங்களோட ரேண்டம்னஸ்ல வந்துட்டு என்டர் ஆகுறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து நீங்க டாக்ஸ் வந்துட்டு கஸ்டம் டாக்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ்னா என்னன்னா, ஃபாலோட் மை புரோட்டோகால்ஸ், ரூல்ஸ் இல்லன்னா அந்த அந்த நீங்க சப்போஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நான் ரூல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன்றத போட்டுக்கலாம். நெகட்டிவ்னா நெறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் என்னோட ட்ரேட்ஸ் வந்துட்டு ஒழுங்கா மேனேஜ் பண்ணாம போனது. அண்ட் தென் வந்துட்டு நான் அதிகமா ரிஸ்க் வச்சது. அந்த மாதிரி நெறையா. ஸோ இப்போ வந்து பேசிக்கா இப்போதைக்கு ஃபோமோன்னு வந்து போட்டுக்கலாம். அண்ட் அந்த டாக்ஸ் வந்துட்டு நீங்க எவ்வளோ டாக்ஸ் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நான் நான் வந்து ஃபோமோல என்டர் ஆன ட்ரேட்ஸ் எப்படி போயிருக்கு, ஆர் நார்மலா என்னோட ஃபுல் நல்ல மைண்ட் செட்ல இருந்து எடுத்த ட்ரேட்ஸ் வந்துட்டு எப்படி போயிருக்குன்றத வந்துட்டு உங்களோட ரிஸ்க் ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க டெய்லி கோல்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு சில கோல்ஸ் வந்துட்டு வச்சிருக்கேன். ப்ரீ மார்க்கெட் ஒர்க் அவுட்க்கு முன்னாடி சாரி நான் என்னோட செஷன் உட்கார்றதுக்கு முன்னாடி. ஸோ ஒர்க் அவுட் அண்ட் இன்னொன்னு ப்ரீ மார்க்கெட் மெடிடேஷன். ப்ரீ மார்க்கெட் மெடிடேஷன் என்னைய வந்துட்டு அக்கவுண்டபிளா வச்சிருக்கும். கீப்ஸ் மீ இன்னொன்னு ஜர்னல். ப்ரீ மார்க்கெட் ஜர்னல். நான் எய்தர் வந்துட்டு நான் மார்க்கெட்ல வந்து லாங்ஸ் பார்க்க போறேன்னா, ஷார்ட் பார்க்க போறேன்னா, இல்ல வந்துட்டு எனக்கு ஒரு இன்டிசிஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து இங்கனக்குள்ள உங்களோட பிளானர்ல வந்துட்டு எழுதிக்கலாம். ஆல்சோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டெய்லி ஜர்னல் நான் வந்துட்டு இது பார்க்குறேன், அது பார்க்குறேன். இத வந்துட்டு நீங்க டைரக்ட்டா உங்களோட ட்ரேட்ஸோட அட்டாச் பண்ணிக்கலாம். நான் சப்போஸ் வந்துட்டு நான் ட்ரேட்ஸ் எடுத்து நான் லைக் பாஸ் பண்ணக்கு அப்புறமேல உங்களோட இன்னொரு இன்டெப்த் ட்ரேட் ரிவ்யூ வந்துட்டு என்னோட லைவ் போனக்கப்புறம் சப்போஸ் நான் பே அவுட் போனேன்னா, இவங்கள வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு நான் ரிவ்யூ பண்றேன். அண்ட் ஆல்சோ உங்களோட ஆக்டிவ் பிளான்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு காமிச்சுரும். அவங்களோட டிஸ்கார்ட் இருக்கு. ஸோ டிஸ்கார்ட்ல டேப் பண்ணி உங்களோட டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ட்விட்டரோட லிங்க் வந்துட்டு நான் கீழ குடுக்குறேன். உங்களோட ட்விட்டரோட நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கலி எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தாச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்றத பத்தி இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் ஆல்சோ அவங்களோட கம்ப்ளீட் எஃப்ஏக்யூஸ் அவங்களோட கம்ப்ளீட் எஃப்ஏக்யூஸ் வந்துட்டு இங்க இருக்கு. நீங்க எஃப்ஏக்யூஸ்ல போயிட்டு அவங்களோட எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு நான் நியூ பிளான் வந்துட்டு போயிட்டு இந்த இடத்துல உங்களோட இம்பார்ட்டன்ட் கீ ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இருக்கு நான் சொல்றேன். நான் சொன்ன மாரி ஒரு அசஸ்மென்ட் இந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே மாறிக்கணும். நீங்க கம்ப்ளீட்டா அத வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க உங்களுக்கு வந்துட்டு மத்த ட்ரேடிங் இது மாதிரி மினிமம் ஹோல்ட் டைம் வந்துட்டு கிடையாது. ஸோ சிஎம்இயோட டைம் லிமிட்க்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க கம்ப்ளீட் சிஎம்இயோட டைம் லிமிட்க்குள்ள வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் வந்துட்டு கிடையாது. மத்த ட்ரெடிஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இத வச்சு தான் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. பட் இங்க கன்சிஸ்டன்சி பெர்சன்டேஜஸ் கிடையாது. நீங்க ஆல்கோ ட்ரேடிங் அலவுட் சப்போஸ் நீங்க ஒரு ஆள் வந்துட்டு அவர் கோட் பண்றீங்க. ஆர் எல்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அதையும் நீங்க இதோட இன்டகிரேட் பண்ணி பண்ணிக்கலாம். பாண்ட் ட்ரேடிங் இருக்கு, கிரிப்டோ ட்ரேடிங் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கமாடிட்டீஸ் இருக்கு, எனர்ஜீஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இண்டெக்ஸ் ட்ரேடிங் வந்துட்டு இருக்கு. எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். கமிஷன்ஸ் வந்துட்டு இங்க ரொம்ப, 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 ரொம்ப கம்மி. மத்த ப்ளாட்ஃபார்ம்ஸ வந்துட்டு கம்பேர் பண்றப்ப, இங்க ஒரு எம்என்க்யூக்கு கமிஷனே வந்துட்டு $2.80 மட்டும் தான். ஸோ சிஎம்இ அண்ட் சிஎஃப்டிசி வந்துட்டு அலைன்மென்ட் இருக்கு. அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் ரியல் டைம் டேக்கிங் நீங்க வந்துட்டு ட்ரேட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேலு, நீங்க நான் சொன்ன மாரி அந்த இடத்துல பிளானர்ல காமிச்ச மாதிரி நீங்க உங்களோட ஆ டாக்ஸ வந்துட்டு டாக் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா வந்துட்டு நீங்க ஜர்னல் பண்ணணும்னாலும் ஜர்னல் பண்ணிக்கலாம். நியூ பிளான் அகைன் ஜர்னலிங், அட்வான்ஸ் ஜர்னலிங் நான் காமிச்சேன். அனலிட்டிக்ஸ் நான் காமிக்க முடியாது. பிகாஸ் இன்னைக்கு தான் நான் அசஸ்மென்ட் வாங்கியிருக்கேன். என்னால ட்ரேட்ஸ் கிடையாது அனலைசிஸ் பண்றதுக்கு. பிஎன்எல் சிமுலேட்டர் இருக்கு. ஸோ இத சிமுலேட் பண்ணி உங்களோட ஆ ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் அண்ட் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்றத கம்பேர் பண்ணி, நீங்க உங்களோட சிஸ்டம் வந்துட்டு ட்வீக் பண்ணிக்கலாம். டெய்லி கோல்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களோட கம்ப்ளீட் ப்ராஃபிட் டார்கெட். ஸோ நான் வந்து இங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 7 நாளு. என்னோட ப்ராஃபிட் டார்கெட் வந்துட்டு $3,500 அண்ட் 7 மினிமம் டேஸ். ஸோ இத டிவைட் பண்ணோம்னா 500 வரும். ஸோ 500 தான் நான் ஒரு நாளைக்கு எடுக்கணும். நான் 500க்கு மேல ஒரு நாள் எடுக்கிறேன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு டைரக்ட்டா என்னோட ப்ராஃபிட் கோலோட அலைன் ஆயிரும். லெட்ஸ் சே நான் வந்துட்டு 700 எடுக்கிறேன் ஒரு நாளைக்குன்னா, 500 தான் என்னோட கோலா இருக்கும். மீதி இருக்கிற $200 வந்துட்டு இந்த 3500ஓட ஆட் ஆகி, ஸோ $3,700 வந்துட்டு மாறிடும். அண்ட் தென் சப்போர்ட் இருக்கு. பே அவுட் வந்துட்டு நீங்க இங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஃபியூச்சர் என்னன்னா, த ஃபியூச்சர்ஸ் டெஸ்க்கோடது. நீங்க உங்களோட சேலஞ்ச பாஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்குருவோம். ஸோ இத வந்துட்டு அவங்க பேக் எண்ட் டீம் வந்துட்டு அசஸ்மென்ட் பண்ணுவாங்க. அசஸ்மென்ட் பண்ணக்கப்புறம் நீங்க எய்தர் லைவ் அக்கவுண்ட்க்கு மூவ் ஆவீங்க. இல்லன்னா லைவ் சிம் அக்கவுண்ட்க்கு மூவ் ஆவீங்க. உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு அவ்ளோ நல்லா இல்லன்னா, உங்கள லைவ் சிம் அக்கவுண்ட்க்கு வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க. ஸோ லைவ் சிம் அக்கவுண்ட்ல
உங்களோட ட்ராடவுன வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ 2000 வந்து உங்களுக்கு ட்ராடவுன் இருக்கும். அந்த ட்ராடவுன மட்டும் ட்ரேட் பண்ணி நீங்க அந்த 2000 எடுக்கிற மாரி இருக்கும். சப்போஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க டைரக்ட்டா லைவ் அக்கவுண்ட்க்கு வந்து போவீங்க. இங்க ரிதமிக் வந்துட்டு சூஸ் பண்ணீங்கன்னா, டார்மன் அவங்களோட புரோக்கர்ல வந்துட்டு நீங்க லைவ் அக்கவுண்ட்ல நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. அண்ட் நீங்க எக்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்கன்னா, மேக்ஸிமம் +500 500ன்ற புரோக்கரேஜோட வந்துட்டு நீங்க லைவ் அக்கவுண்ட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த $2000 வந்துட்டு நீங்க லைவ் அக்கவுண்ட் வாங்குனதுக்கப்புறம் நீங்க புகச்சிட்டீங்கன்னா, அந்த 2000 தான் வந்துட்டு அந்த ஃபியூச்சர்ஸ் டெஸ்க்கோட இதுவும். அண்ட் நீங்க எவ்வளவு ட்ரேட் பண்ணி எடுத்தாலுமே, அது நீங்க லைவா தான் இருக்கும். ஸோ பே அவுட் பத்தின பயமும் கிடையாது. அண்ட் டாக்கிங் அபவுட் பே அவுட்ஸ் ஆப்ஷன்ஸ் அவங்க வந்துட்டு ரைஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்க நீங்க அக்கவுண்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ரைஸ்ல அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணி, நீங்க ஒரு தடவ கேஒய்சி வெரிஃபை பண்ணிருங்க. பிகாஸ் வந்துட்டு கேஒய்சிஸ் வந்துட்டு நெறைய இஷ்யூ வருது ரைஸ்ல. ஸோ ரைஸ்ல கேஒய்சி வந்துட்டு அப்ரூவ் ஆனா மட்டுமே நீங்க வந்துட்டு டைரக்ட்டா இங்க வந்து அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் பே அவுட்ஸ்ல வந்துட்டு பிரச்சனை வராது. இங்க நீங்க பே அவுட் எலிஜிபிள் ஆயிட்டு, அங்க ரைஸ் அக்கவுண்ட்ல உங்களோட கேஒய்சி வெரிஃபை பண்ணலன்னா, அது பெரிய பிரச்சனை ஆயிரும். எம்எஃப்எஃப்யூல வந்துட்டு நெறைய பேருக்கு அதான் வந்துட்டு இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரைஸ்ல கேஒய்சி அப்ரூவ் பண்ணிட்டு, அது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமேலு நீங்க இங்க வந்துட்டு உங்களோட அக்கவுண்ட்ட வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்க வந்துட்டு $29 மந்த்லி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. ஸோ நீங்க வந்துட்டு உங்களால 1 மந்த்துக்கு க்குள்ள முடிக்க முடியலைன்னா, மத்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நீங்க உங்களோட எவாலுயேஷன்க்கு எவ்வளோ பே பண்ணீங்களோ, அதே அடுத்த மாசம் பே பண்ற மாரி இருக்கும். ஆனா, இங்க அது கிடையாது. வெறும் $29 வந்துட்டு கட்டி நீங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்துட்டு அத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ரீசெட்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ரீசெட்ஸ் வந்துட்டு 99 பிளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ லைக் லெட்ஸ் சே நான் 1 வாரத்துக்கு அப்புறம் நான் வந்து 1ஆம் தேதி வாங்குறேன். 7ஆம் தேதி வந்து என்னோட அக்கவுண்ட் வந்துட்டு காணாம போயிருச்சு அப்டின்னா, நான் இப்போ ரீசெட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, நான் ரீசெட் பண்ணிட்டேன்னா, அடுத்த 7ஆம் தேதி தான் நான் ரீபில் ஆகும். ஆர் லெட்ஸ் சே நான் வந்து ஒரு 20 நாளைக்கு அப்புறம் அக்கவுண்ட் வந்துட்டு எனக்கு காலி ஆகுது. நான் ரீசெட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். 21வது நாள் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, 21ஆம் தேதி நான் ரீசெட் பே பண்ணேன்னா, அடுத்த மாசம் 21ஆம் தேதி தான் வந்து எனக்கு மறுபடியும் அக்கவுண்ட் வந்துட்டு ரினியூ ஆகும். சப்போஸ் என்னால பாஸ் பண்ண முடியலன்னா. மறுபடியும் 1ஆம் தேதி கட்டணுன்ற பயம் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் இட் கம்ப்ளீட் ஓவர்வியூ. நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு நான் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு ஐ வில் பி கோயிங் த்ரூ ஆல் ஆஃப் தி ஃபியூச்சர்ஸ் வித் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஆல். அண்ட் அவங்களோட சப்போர்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். அண்ட் இங்க டாக்கிங் அபவுட் சப்போர்ட், இங்க சப்போர்ட் இருக்கு. ஸோ லைவ் சப்போர்ட் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். சப்போஸ் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா. அண்ட் ஆல்சோ நீங்க வந்துட்டு லைவ் அக்கவுண்ட்க்கு மூவ் ஆகுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன் ஆன் ஒன் கோச்சிங் வந்துட்டு இருக்கும். ஸோ இவங்களே வந்துட்டு மென்டார்ஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் கோச்சஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு நீங்க வீக்லி ஒரு மீட்டிங் வந்துட்டு அசைன் பண்ணி, நீங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பத்தி கம்ப்ளீட்டா வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஓவர்வியூ ஆஃப் தி ஃபியூச்சர் ஸ்டேஸ். அண்ட் இப்போ நான் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அத பத்தி பார்த்துரலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நான் கிஃப்ட் வந்துட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு 3 கிஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்துட்டு இட் வாஸ் லைக் ஆஃபர் வித் மை கோட் 30% ஆஃபர் வந்துட்டு கிடைக்கும். ஸோ 239 அசஸ்மென்ட்டோட கிரெடிட். பட் ஆனா இங்க $149க்கு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் 2வது வந்து 2 அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு நான் இந்த கிவ் அவே வந்துட்டு கண்டக்ட் பண்றேன். ஸோ 2 இன்டூ 150 கிரெடிட். ஸோ பேசிக்கலி 150 கிரெடிட்டுக்கு நீங்க ஏத்த மாதிரி என்னோட கோட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதில 150யோட கிரெடிட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க கம்ப்ளீட்டா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க ஸ்டார்டர் பிளான் 99 இங்க வந்துட்டு ட்ராடவுன் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் மேபி 1500 ட்ராடவுன் கொண்டு வரேன். அண்ட் எஸ் 10 நாள் நான் வந்துட்டு குறைச்சேன்னா 149. ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் திங் ஐ கெஸ். நீங்க வந்துட்டு மேபி உங்களோட ட்ராடவுன குறைச்சிட்டு உங்களோட டேஸ வந்துட்டு கம்மி பண்ணணும்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 7 டேஸ் வச்சு 1000 ட்ராடவுன் வச்சு 1750 எடுக்கிற மாரி உங்களோட ப்ராஃபிட் கோல் இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் உங்களோட ஆ Discord அண்ட் Twitter அண்ட் YouTubeஓட லிங்க்ஸ் தரேன். 3மே ஃபாலோ பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு நீங்க வந்துட்டு லைக் பண்ணி, சப்போஸ் என்னோட சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும். ஸோ கமெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அண்ட் நான் சொன்ன 3 லிங்க்ஸ ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிவ் அவேல எலிஜிபிள் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து நான் என்னோட கிவ் அவே வந்துட்டு நான் அனவுன்ஸ் பண்ணுவேன். யாரு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீக் லைவ் நடக்கும். ஸோ அந்த லைவ்ல வந்துட்டு நான் கிவ் அவே வின்னர் வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு நான் அனவுன்ஸ் பண்ண போறேன். ஸோ that's it. And hope you guys got something insightful in this video. And until next time, stay safe, guys.